பார்க்க போகிறோம், டிஸ்கஷன் பண்ண போகிறோம். சரியா? அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம்தான், எம்சிக்யூ எப்படியும் செஞ்சுக்கலாம் சார், அது கோட் அடிக்கிறதே தானே, ஏதாவது செஞ்சுக்கலாம். ஆனா செகண்ட் பார்ட்டோட தொடர்பான கேள்விகள் தான் கொஞ்சம் கவனமா பார்க்க வேண்டியிருக்குது, அல்லது அதுக்கு விளக்கம் எழுத வேண்டியிருக்குது சார். இதை கொஞ்சம் எங்களுக்கு நல்லா சொல்லித்தாங்க சொல்லி சில ஆட்கள் எனக்கு மெசேஜும் போட்டிக்கிறாங்க. அப்ப நான் சொல்லிக்கிறேன், நீங்க தொடர்ந்து பேப்பர் கிளாஸுக்கு வருவீங்களா இருந்தா அந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது என்ற விஷயத்த சொல்லிக்கிறோம். ரைட். அப்ப இன்றைக்கு நாங்க உங்களோட கையில உள்ள டியூட்டர் நீக்கும் இல்லையா, செகண்ட் இந்த அதாவது பேப்பர் கிளாஸ் டியூட் 3 இன்ஷால்லா 4வது டியூட்டை நான் தயாரிச்சு கொண்டிருக்கிறேன். ஓகே, இதுல வந்து பாருங்க, ஆஹ், உங்களுக்கு தெரியும் பகுதி 1, அதாவது செகண்ட் பார்ட் பேப்பர் வந்து 2 பகுதியாக உடைக்கப்பட்டு இல்லையா. அதுல வந்து 3 ஃபர்ஸ்டுக்குள்ள கேள்வி பகுதி வந்து 3 கொஸ்டின்ஸ்ல கொண்டிருக்குது பகுதி 1 இல்லையா. அதுல நீங்க கட்டாயம் 2 தெரிவு செய்யும் இல்லையா. கீழே உள்ள பகுதியில வந்து 3 தெரிவு செய்யும், மொத்தம் 5 தானே. இதுல வந்து நீங்க 3 தெரிவு செஞ்சு எழுதுவீங்களா இந்த ஒரு கேள்விய வெட்டுதான் வெட்டுவோம். சரியா? ஒரு அதை நீங்க செஞ்சிருந்தா 3 கேள்விக்கும் பூர்ணமான மார்க்ஸ போட்டுட்டு எதுல குறைவாய்க்குதோ அதை வெட்டுடுவாங்க எக்ஸ்ட்ரான்னு சொல்லி. சரியா? அவே இதுலயே போயிட்டு நீங்க 3 கேள்வியை செஞ்சிடவானா, இதுல நீங்க 2 கேள்வி தான் செய்வீங்க. சரியா? உங்களுக்கு இந்த பகுதியில வந்து 4 பகுதியாக இது உடைக்கப்பட்டு தான் கேள்வி வந்திருக்குது. 2 மார்க்ஸ், 4 மார்க்ஸ், 6 மார்க்ஸ், 8 மார்க்ஸ். இதுலமா கட்டமைப்பு வினாக்கள் தான் கூட. கட்டுரை வினாவை விட உடச்சு கேட்கிற ஸ்டைல் தான் இதுல இருக்குது 2 மார்க்ஸுக்கு ஷோர்ட்டா. அப்ப நிறைய பேருக்கு இந்த பகுதியை ஏதோ சமாளிக்கலாம், ஒரு கேள்வி மிஸ் ஆயினாலும் 3 பகுதியாவது செஞ்சு விட்டுறணும். ஆனா கீழே வார கேள்வியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் 10 மார்க்ஸுக்குரிய 2 பகுதிகள் வரும். அது வந்து கட்டுரை வினாக்கள் மாதிரிதான் அது நீங்க எழுத வேண்டி, அது கொஞ்சம் எழுதணும். சரியா? ரைட். இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், நான் சும்மா ஞாபகப்படுத்தி விட்டேன். சரி, இப்ப நாங்க வருவோம் முதலாவது கேள்வி. சரியா? முதலாவது கேள்வியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து 2 மார்க்ஸுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி தான் கேள்வி எடுப்பாங்க. சரியா? நிறைய விடைகள் இதுல எதிர்பார்க்க மாட்டாங்க. சரிதானே? நிறைய விடைகள் இதுல எதிர்பார்க்க மாட்டாங்க. 2 மார்க்ஸுக்கு மாதிரி ஒரு குர்ஆன் வசனம், ஒரு ஹதீஸ், அல்லது ஒரு குர்ஆன் வசனமும் ஒரு ஹதீஸும், அல்லது வரை விளக்கணம், அல்லது ஏதாவது 2 குறிப்பிடுங்க, அப்படிதான் வரும். சரியா? இதுக்கு நீங்க போட்டுக்கொண்டு நிறைய அலட்ட தேவையில்ல. இப்ப பாருங்க, இதுல இபாதத் என்ற பதத்தின் வரை விளக்கணத்தை குறிப்பிடுங்க. அப்ப இதுல நீங்க மெயினா விளங்கணும், டெபினிஷியன் வரை விளக்கணம் வந்தா மொழி கருத்தையும் எழுதணும், பரிபாஷையும் எழுதணும். எல்லாரையும் மியூட் பண்ணி கொள்ற மைக்க பிறகு உங்களோட கதைக்கு போக்களை போட்டுக்கொள்ளும், இல்லாட்டி சில நேரங்களில் சில ஆக்கள் ஓன் பண்ற வெளி சத்தம் எல்லாம் கேட்கும். ஓகே, சரியாமா? ரைட். இதுல வந்து வரை விளக்கம், அப்ப மொழி பத விளக்கம்னு கேட்ட நீங்க மொழி கருத்தையும் எழுதணும், வரை விளக்கணத்தையும் எழுதணும். சரியா? ரைட். இப்ப பாருங்க, இதுல கொஞ்சம் போட்டிக்கிறேன். ரைட். உங்களோட டியூட்லயும் இது இருக்கும், உங்களோட டியூட்லயும் இது இருக்கும், டிஸ்கஸ் பண்ணிதான் சரி. அபத உபூதியா என்ற மூல சொல்லில் இருந்து இது தோன்றியது. சரியா? அடிபணிதல், பணிபுரிதல், ஊழியம் செய்தல், அடிமையா இருத்தல், வணங்குதல், வழிபடுதல் என்ற விளக்கம் இது. இதுல நீங்க 2 கருத்து எழுதினாலும் பிரச்சனை இல்லை. சரியா? அப்ப எந்த சொல்லுல இருந்து வந்துச்சு? அபத உபூதியால இருந்து வந்துச்சு. கட்டுப்படுதல், சரணடைதல், அடிபணிதல் சொல்லுவாங்க. ரைட். அதுக்கு பிறகு வரைவிலக்கணத்தை நான் ஒரு வரைவிலக்கணத்தை போட்டிக்கிறேன். அல்லாவின் மீது கொண்ட உச்ச அன்பின் மூலம் ஏற்படும் பூரண கட்டுப்பாடு. அல்லாஹு தாலா மீது ஒரு அடியான் கொண்ட உச்ச அன்பாலவான பூரண கட்டுப்பாட்டை தான் நாங்க இபாதான்னு சொல்லுவோம். அது இல்லாம இமாம் இப்னு தைமியா, இப்னுல் கையும் ரஹ்மஹுல்லா அவர்களது விளக்கமும் சரி, உங்களோட கைட்ல இருக்குது. இப்படித்தான் எழுத ஒன்று இல்லை, அந்த அறிஞரோட விளக்கம் போட்டாலும் சரி போடுவாங்க. சரியா? நீங்க வேண்டாம், கைட்ல 176ஆம் பக்கத்தை பார்த்தா விளக்கும். சரியா? அப்ப மொழி கருத்துக்கு ஒரு பாயிண்ட், வரை விளக்கணத்துக்கு ஒரு பாயிண்ட். சரியா? அப்ப நீங்க இது நார்மலா எழுதினா போதும். கொஞ்சம் உதாரணத்துக்கு
ஒன்னாம் நம்பரை போட்டுருவீங்க, நீங்க எழுதுவீங்க. சரியா? இபாதா என்ற பதமானது அபத, உபூதியா போன்ற சொற்களில் இருந்து வந்தது. அபத என்று சொல் கட்டுப்பட்டான், சரணடைந்தான், சரியா போன்ற கருத்துக்களை இது குறிக்கும். இஸ்லாமிய பரிபாஷையில இபாதா என்பது ஒரு அடியான் அல்லாஹ் மீது கொண்ட உச்ச அன்பின் காரணமாக ஏற்படுகின்ற பூரண கட்டுப்பாட்டை குறிக்கும் போட்டா போதும். அல்லது இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இது பற்றி இப்படி சொல்லிக்கிறாங்க. அந்த வரைவிலக்கணத்தை எழுதினாலும் சரி, கூட டைப் போறது இல்ல, நோமலா எழுதி முடிச்சுக்கணும். இது 2 மார்க்ஸ் தான். நல்லா இப்ப நான் அடிக்கடி சொல்றதுதாமா, வந்து எத்தனை மார்க்ஸுக்கு கேள்விக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் எழுதணும்ன்றதுல பிள்ளைகளுக்குள்ள சிக்கல் வரும் சரியா? இப்ப அப்படி இல்லை. உங்களுக்கு கேட்கிற கேள்வி சொல்லியே கேட்கிறாங்க. 2ஐ குறிப்பிட்டு விளக்குக, 3ஐ குறிப்பிட்டு விளக்குக, அப்படித்தான் நிறைய வருவது. அவங்களுக்கு சொல்லிடாவே எழுதலாம். சரியா? அப்ப பத விளக்கம் எப்படி வந்தாலும் எது வந்தாலும் மொழி கருத்துக்கு 1 மார்க்ஸ், பரிபாஷைக்கு 1 மார்க்ஸ். சரியா? ரைட். அதுல நீங்க ஒன்னொன்னுதான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஓகேமா? இது பிடிச்சிட்டு உங்களுக்கு ஒரு டைம் ஒன்று தருவோம். நீங்க அதுல நோட் பண்ணி வச்சுக்கோங்க கேட்கிற கேள்விகளை. அதுக்கு பிறகு மைக்கை ஆன் பண்ணுவோம், அதுக்கு பிறகு டிஸ்கஸ் பண்ணுவோம். இல்லாட்டி டிஸ்டர்ப் ஆகும். நீங்க ஒரு மைக்கை ஆன் பண்ண இடையில வரும் மறையும். சரியா? ரைட். ஓகே. இப்ப நாங்க வருவோம். அன்றாட நடவடிக்கைகள் இபாதத்தாக மாறுவதற்கு தேவைப்படும் நிபந்தனைகள் 4ஐ குறிப்பிட்டு சிறிது விளக்குகள். சரியா? அந்த சிறிது விளக்குகள்ன்றது இப்ப மிச்சம் குறைவு. சரி, பரவாயில்லை. சரியா? இப்படி வந்துட்டு எப்பவுமே நீங்க செய்ய தானே வேணும். அப்ப நீங்க அன்றாட நடவடிக்கைகள் இபாதத்தாக மாறதுக்கான 4 நிபந்தனைகளையும் ஃபர்ஸ்ட் இதுல கேட்பாங்க. சார், அதை ஃபர்ஸ்ட்டுக்கு குறிப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு திருப்பி எழுதுறதா? ஓகே, அது பிரச்சனை இல்லை. சரியா? அப்ப நீங்க அன்றாட நடவடிக்கைகள் இபாதத்தாக மாற வேண்டும் என்பதற்கான நிபந்தனைகளை முதலாவது நீங்க போடுவீங்க. சரியா? அப்ப 2வதுல, அதாவது முதலாவதுல 2வது பிரிவு. அப்ப இதுல 1, 2, 3, 4, 5 எழுதுவீங்க. 1 கீழே 1. இஸ்லாமிய ஷரியாட அனுமதி. முதலாவது இஸ்லாமிய ஷரியாட அனுமதி. அவரும் இஸ்லாமிய ஷரியாட வரையறையை மீறக்கூடாது. தூய எண்ணம், அடிப்படை வணக்க வழிபாட்டுக்கு தடை இல்லாத இருத்தல், ஒழுங்குமுறையாக செய்யணும். இதை நீங்க எழுதிட்டு அதுக்கு பிறகு நீங்க என்ன தெரியுமா செய்யுங்க. சரியா? இதை எழுதிட்டு அதுக்கு பிறகு, சரியா, அதுக்கு பிறகு நீங்க வந்து 1, சரியா, அப்ப முதலாவது தலைப்பை போடுவீங்க. அதை பத்தி ஒரு பந்தி எழுதுவீங்க. சரியா? தலைப்பு போடணும். சரியா? அதுக்கு பிறகு 2 இஸ்லாமிய ஷரியாட அனுமதி, தலைப்பு போட்டாச்சு, அதை பத்தி ஒரு விளக்கம். இப்படி எழுதினா பெஸ்ட். தலைப்பை போட்டு கொஞ்சம் கொஞ்சம் எழுதுறது. சிறிது விளக்குகள் தானே. உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன், தூய எண்ணம் வைங்க. அப்ப ஒரு மனிதன் என்ன காரியத்தை, இது வந்து சில நேரம் 10 மார்க்ஸுக்கு வர கேள்வியும் தான், 5 மார்க்ஸ் 8 மார்க்ஸுக்கு வர கேள்வியும் தான். சரியா? 6 மார்க்ஸுக்கும் வரையும். விளங்குதா? அன்றாட நடவடிக்கைகள் வணக்கமாக மாறுவதற்கு அவசியப்படும் நிபந்தனைகளுள் 5ஐ குறிப்பிட்டு விளக்குக, 4ஐ குறிப்பிட்டு விளக்குக, 3ஐ குறிப்பிட்டு விளக்குக. அப்ப அந்த மெத்தட்ல வந்தா நீங்க என்ன செய்யணும்? 5ஐயும் தலைப்பு போட்டு 5ஐயும் போடுங்க, பிரச்சனை இல்லை. அல்லது அங்க போடாட்டியும் பரவாயில்ல, இங்க நீங்க எழுத போல தலைப்பு போட்டு எழுதுவோமே. சரியா? ஏழைகளுக்கு அவங்க சளி போட்டுருவாங்க. தலைப்பு போடாம மொட்டையா எழுத வேண்டாம். நான் அடிக்கடி சொல்றது, பேப்பர் மார்க்கிங்ல பிள்ளைகளுக்கு நான் செகண்ட் பார்ட் எழுத போல நீங்க என்னத்தை எழுத போனாலும் தலைப்பு ஆக முக்கியம். 2வது நம்பராக முக்கியம். ஸ்டார் மார்க் பண்ணக்கூடாது. சரியா? சிலாக்கள் விட நாங்க பாக்குறோம், ஸ்டார் மார்க் பண்ணி எழுதுவாங்க. சரியா? திருத்துறவனுக்கு என்ன தேவை? திருத்துறவனுக்கு அந்த போய் விஷயம் மீக்கிதா, எத்தனை கேட்டிக்கிறாங்க, எத்தனை எழுதிக்கீங்க. நீங்க அந்த நம்பரை போட்டுட்டா தலைப்பை போடுவீங்க, நம்பரை போடுவீங்க, தலைப்பு போடுவீங்க, நம்பரை போடுவீங்க. திருத்துறதுக்கு லேஸ். டக் டக் டக்குன்னு திருத்திட்டு போயிடுவாங்க. சரி, இத கடைசி எக்ஸாம் வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க. நான் இதை எல்லாருக்கும் வசியத்தான் செய்யறது. தலைப்பை போடுங்க, நம்பர் போடுங்க. எத்தனை கேட்கிறானோ அத்தனை நம்பரை போடுங்க. அடுத்து தலைப்பு போட்டுட்டு அதுக்கு கீழே எழுதுங்க. செலாக்கள் தலைப்போடு எழுதுறது. உதாரணத்துக்கு நீங்க முதலாவது தூய எண்ணம். சரியா? தூய எண்ணம் எழுதிட்டு இங்கனைக்கு ஸ்டார்ட் பண்றது. இப்படியே போகும். அப்ப இந்த தலைப்பு போட்டது விளங்க. அப்ப நீங்க 1வது போட்டு
தூய எண்ணம் எழுதி ஏழுமாயிரம் ஒரு கோட் அடிச்சுட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. இங்கே ஸ்டார்ட் பண்ண வேணாம், கொஞ்சம் விடுவாங்க. அப்ப இப்படி எழுதிட்டு போகும். சரியா? அதுபோல ஒரு வரி விடுங்க, ரெண்டாவது போடுங்க, தலைப்ப போடுங்க, இங்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? அப்ப தூய எண்ணம் நான் சும்மா உங்களுக்கு சொல்றேன் நம்ம எழுதுறதுக்கு. தூய எண்ணம் நீங்க இது 5 மார்க்ஸுக்கு எழுதி பார்க்கலாம், 8 மார்க்ஸுக்கு எழுதி பார்க்கலாம், 10 மார்க்ஸுக்கும் எழுதி பார்க்கலாம். சரியா? உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு நான் சொல்றேன். தூய எண்ணம். அப்ப நல்லா மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. எழுதி பாருங்க, எனக்கு அனுப்புங்க. அப்ப உங்களுக்கு நல்லவா? தூய எண்ணம். அன்றாட நடவடிக்கைகள் 10 மார்க்ஸுக்கு மாதிரி சொல்றேனே, இபாதத்தாக மாறுவதற்கு இருக்க வேண்டிய நிபந்தனைகளில் மிக முக்கியமான ஒரு நிபந்தனை தான் இஹ்லாஸ் என்ற தூய எண்ணம் ஆகும். இஸ்லாம் எந்த ஒரு அமல எந்த ஒரு செயலையும் இபாதத்தா மாறுவதற்கு மிக முக்கியமான முதலாவது நிபந்தனையாக இஹ்லாஸ் என்ற தூய எண்ணத்தை குறிப்பிடுறத நாங்க பார்க்கிறோம். தூய எண்ணம் இல்லாம எந்த அமல் செஞ்சாலும் அல்லாட்ட ஏற்றுக்கொள்ளப்படாது. சரியா? அப்ப அந்த வகையில உதாரணமாக அன்றாட நடவடிக்கையில ஒன்றுதான் உழைத்தல். உழைக்கிற ஒருத்தன் தூய எண்ணத்தோடு உழைக்கணும். என்ன தூய எண்ணம்? நான் ஹலாலாக சம்பாதிக்கணும், அல்லாஹ் ரசூல் சொன்ன மாதிரி சம்பாதிக்கணும், என்னுடைய ஏனைய ஆட்களுக்கு சம்பாதிச்சு ஏனைய ஆட்களுக்கு அல்லாஹ் ரசூல் சொன்ன மாதிரி சதக்கா கொடுக்கணும், ஜகாத் கொடுக்கணும். இப்படி நிறைய இருக்கும் தானே. இப்படியான நல்ல எண்ணங்களை மனதில பதிச்சு கொண்டு அவன் தனது காரியத்தை செஞ்சா அது வணக்கம். சொல்றதை கிரகிச்சு கொண்டு நோட் எடுத்துக்கொண்டு ட்ரை ஒன்று பண்ணி பாருங்க. இது ட்ரையல். சரியா? நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு இப்ப நான் சொல்ற பாயிண்ட்டை வச்சு உங்களோட வசன நடையை வச்சு எழுத போற ஒரு விஷயம் தான் இது. சரியா? இதுல நீங்க கொஞ்சம் ட்ரக்ல விழுந்து ஒரு 10 கேள்வி செய்வீங்களா? இதா உங்களை அசைக்கலாமா? சொல்லிட இஸ்லாத்துல எடுக்கலாம். அதான் நான் சொல்றேன். சரியா? ஓகே, அவ்வளவு போதும். இது இன்னும் கொஞ்சம் எழுதலாம். அந்த 8 மார்க்ஸுக்கா 6 மார்க்ஸுக்கா 4 மார்க்ஸுக்கான்னு பாத்துக்கிறோங்க. ரெண்டாவது, இஸ்லாமிய ஷரியாட அனுமதி. ஒரு வரி விட்டு 2ஆம் நம்பர் போட்டு இஸ்லாமிய ஷரியாட அனுமதின்னு போடுவீங்க. வேற பேனையை கருப்பு பேனையை யூஸ் பண்ணா பெஸ்ட், அல்லது அதே பேனையில் எழுதினாலும் பரவாயில்ல, கோடோன் அடிக்க மாதிரி தான் கோடோன் அடிச்சு கொடுங்க. சரியா? ஏன்னா முதலாவது நீட்னஸ் ஆக முக்கியம். ரெண்டாவது, இஸ்லாமிய ஷரியாட அனுமதி. உலக காரியங்களை இபாதத்தா மாறுறதுக்கு இஸ்லாம் சொல்ற அடுத்த நிபந்தனை தான் இஸ்லாமிய ஷரியாட அனுமதி. ஒரு நாள் நீங்க பாடமாக்கினது அப்படியே கொண்டு வந்து எழுதுவாங்க. நிறைய பேர் எழுத செய்யுது அப்படியே கோப்பி டீச்சர்ஸ் சேர்மாறு கொடுத்தீங்களா அப்படியே பார்த்து எழுதுறது. அந்த பாயிண்ட்ஸை எடுத்து மண்டைக்கு எடுத்து நீங்க சொந்தமா எழுதுற மாதிரி எழுதும். நீங்க தானே கற்று எழுத போறீங்க. நீங்க சொந்த மாதிரி எழுதுற மாதிரி எழுதினா தான் அது பெஸ்ட். சரியா? இது நிறைய பேரை பார்த்தா பாடமாக்குது சப்புறது, பாடமாக்கி மாக்கி மாக்கி அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் நிறைய நாங்க பாக்குறோம். சரியா? அதனால ஆதாரங்கள் போடக்குள்ள மொட்டை ஆதாரத்தை மட்டும் போட்டுருவாங்க. அது விளக்கம் எல்லாம் இல்லை. அப்படி எழுத வேணா. திருத்திரால் பார்ப்பாங்க. நீங்க அந்த பொய்ஸை வச்சு மைண்டுக்கு எடுத்து நீங்க எப்படி எழுதுறீங்க ஆக முக்கியம். அதான் இப்ப சொல்லித்தரோம். சரியா? அப்ப ரெண்டாவது என்னம்மா? ரெண்டாவது இப்ப இஸ்லாமிய ஷரியாட அனுமதின்னு சொன்னேன். சரியா? ஓகே. அப்ப அனுமதி இஸ்லாமிய ஷரியா அதுக்கு அனுமதிச்சு இருக்குதா இல்லையா என்ற விடயத்தை நாங்க கவனமா பார்த்துக்கணும். இஸ்லாமிய ஷரியா அனுமதிக்காத விடயங்களை நாங்க ஈடுபடையல. உதாரணத்துக்கு வைங்களேன், ஒரு பொருளாதாரம் தானே, உழைப்புல ஈடுபடுற ஒரு முஸ்லிம் முக்கியமா பார்த்துக்கணும், தான் செய்ய போற தொழில் இஸ்லாமிய ஷரியாவுல அனுமதிக்கப்பட்ட தொழிலான்றதை பார்த்து கொள்ளணும். உதாரணமாக கலப்படம், அளவை நிறுவையில் மோசடி அல்லது வட்டி. வட்டியால பொருளீட்டல்ல ஈடுபடுறத இஸ்லாமிய ஷரியா ஒருபோதுமே அனுமதிச்சு இல்ல. ஆகவே அந்த மாதிரியான தூய எண்ணம் எப்படித்தான் இருந்தாலும் இஸ்லாமிய ஷரியாட அனுமதி அதுல இருக்குதா என்றதை நாங்க பார்த்துக்கணும் என்ற விஷயத்த அதுல இருக்கு. சரியா? அப்படி அனுமதி இருக்குதா என்று சொல்லலாம். திருமணம் நடுங்களே, அது உலக நடவடிக்கை தானே. திருமணத்துல திருமணம் முடிக்க அனுமதி கொடுத்திருக்குது. ஒரு ஆணும் திருமணம் முடிக்கிறதுக்கான அனுமதி ஷரியாவுல இல்ல, ஓரின திருமணம் நீக்குதானே. அப்ப இஸ்லாமிய ஷரியாட அனுமதி இருக்குது. எல்லா உதாரணம் போட்டு எழுதிடுவானா? ஒண்ணு போதும் உங்களுக்கு, நான் சாம்பிளுக்கு சொல்றேன். மூணாவது, அதை எழுதி முடிச்ச பிறகு ஒரு வரி விடுவீங்க. அதுக்கு பிறகு 3ஆம் தலைப்பை போடுவீங்க. சரியா? இஸ்லாமிய ஷரியாட வரையறையும் மீறக்கூடாது. சரியா? அப்ப நீங்க கட்டாயம் சொல்லணும், இஸ்லாமிய ஷரியாட வரையறை இருக்குது. சரி, இதுக்கு அழகா நான் சொல்றதுதான் திருமணத்தை சொல்றேன். சரியா? உலக காரியங்கள்ல மிக முக்கியமான ஒரு செயற்பாடு தான் திருமணம் முடித்தல். திருமணம் முடித்தல்ல இஸ்லாம் ஒரு ஆணுக்கு
ஒரே நேரத்துல 4 பேரை திருமணம் முடிக்கிறதுக்கு வரையறுத்து சொல்லிக்குது. சரியா? யாராவது ஒரு ஆண் 5வது அந்த வரையறையை மீறி திருமணம் முடிச்சா அது அவனுக்கு இபாதத்தாக பதிய மாட்டாது. ஆகவே வரையறைய மீறாம நாங்க அந்த உலக செயற்பாட்டை செய்ய வேண்டும் என்ற விஷயத்திற்கு. அதுக்கு பிறகுமா அடிப்படை வணக்க வழிபாட்டுக்கு தடை இல்லாம இருக்கிறது. சரியா? அப்ப அடிப்படை வணக்க வழிபாட்டுக்கு தொழுக, நோன்பு, அப்ப நாங்க செய்யற உலக எந்த காரியமாக இருந்தாலும் அது அடிப்படை வணக்க வழிபாட்டுக்கு தடையாக இருந்தா அது வணக்கமா மாறாது. உதாரணமாக ஒருவர் உலகத்துல விளையாட்டுல ஈடுபடுறாரு, அவருடைய தொழுகை நேரங்கள் அதுல பால்படுமா இருந்தா அந்த விளையாட்டு செயற்பாடு வணக்கமா மாறாது. ஒரு ஆள் தொழுகை வியாபாரத்துல ஈடுபடுறாரு, தொழுகை அது பாதிக்குமா இருந்தா அந்த வியாபாரம் இபாதத்தா மாறாது. இதுக்கு அழகான உதாரணம் தான் ஜும்மா தொழுகைக்கு அழைக்கப்பட்டா உங்களோட வியாபாரத்தை விட்டுட்டு நீங்க பள்ளிக்கு விரையுங்க. ஜும்மா தொழுகை முடிஞ்சிட்டா அல்லாட அருளை தேடி போங்கன்னு இருக்குது. அப்ப இதுல உங்களுக்கு என்ன விளங்குது? சரியா? அழகா ஆதாரத்தோடு எழுதிடும் இதை நான் இப்ப சொன்னது. ஆகவே இஸ்லாம் அன்றாட நடவடிக்கை வணக்கமா மாறுறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் அடிப்படை வணக்க வழிபாட்டுக்கு தடை இல்லாம அது இருக்கணும் என்ற விஷயம். சரியாமா? கடைசியா ஒழுங்குமுறையாக செய்தல். இஸ்லாம் எப்பவுமே ஒழுங்குமுறையை பத்தி பேசுற, நேர்த்திய பத்தி பேசுற ஒரு மார்க்கமாகும். என்ன விடயமா இருந்தால் நம்ம முஸ்லிம் கச்சிதமாக, அழகாக, ஒழுங்காக செய்யணும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்குது. அன்றாட அடிப்படை வணக்க வழிபாட்டுல கூட இதை பேணுமாறு நாங்க பார்க்கிறோம். உதுவுல பாருங்க ஒரு ஒழுங்குமுறை இருக்குது, தொழுகையில பாருங்க ஒரு ஒழுங்குமுறை இருக்குது. அது மாதிரி தன்னுடைய வியாபாரம் ஐக்கியலும் திருமணம் ஐக்கியலும் அதுக்கான ஒழுங்குமுறைகளை பேணி நாங்க செய்யணும். ஆகவே ஒரு முஸ்லிமுடைய அன்றாட நடவடிக்கைகளை இந்த நியதிகளை பார்த்து செஞ்சானாக இருந்தா நிச்சயமா அது அவனுக்கு வணக்கமாக மாறும்னு முடிக்கும். இது 4 மார்க்ஸுக்கு சொல்லல, 8 மார்க்ஸுக்கு, 10 மார்க்ஸுக்கு, 6 மார்க்ஸுக்கு சொல்றேன். சரியா? நீங்க 4 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே பந்தியில் அவ்வளவு எழுதினாலும் பிரச்சனை இல்லை. தலைப்பை போட்டுட்டு அப்படி எழுதினாலும் பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க எப்பவும் பாருங்க திருத்துறாக்களுக்கு லேசா புரிஞ்சு கொள்ற மாதிரி, லேசா மார்க்ஸ் போடுற மாதிரி உடைச்சு கொடுத்துருவோம். சரியா? அங்கனைக்கு அவர் குந்திக்கிட்டு அந்த பந்தியை ஃபுல்லா வாசிச்சு கொண்டு ஒவ்வொன்னா எடுத்து கஷ்டப்பட கொடுக்கப்படும். ஒரு பந்தியில சரியான அனுமதி, ஓகே, அப்படி 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 டக் டக்குன்னு திருத்திட்டு போவார். அதுக்குதான் நான் சொன்னேன் தலைப்பு போட்டு எழுதுங்க, தலைப்பு போட்டு எழுதுங்க, தலைப்பு போட்டு எழுதுங்க. சரியா? இப்ப வந்திக்கும் அவ்வளோத்தையும் எழுதிட்டு திருப்பி எழுதுறதா அல்லது தலைப்பை போட்டு போட்டு எழுதுறதா பிரச்சனையே இல்லை. டைமை பாருங்க, அவ்வளோத்தையும் எழுதிட்டு எழுதிய மாதிரி தான் எழுதுங்க. இல்ல எனக்கு டைம் போதாமிக்குன்னா தலைப்பு 1ஆம் நம்பர் தலைப்பு போடுவீங்க. ஸ்பெஷல் அதுக்கு போடுவாங்க மார்க்ஸ். அதுல ஏன்னா நீங்க தலைப்பு போட்டு தான் நினைக்கிறீங்க. மேல தலைப்பு எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் கீழே கீழே பந்தி பந்தி எழுதினா போதுமானா அது பிரச்சனை இல்லை. ஆனா மேல தலைப்பு கொடுக்காம கீழே கொடுக்க போக்குல தலைப்பு போட்டு போட்டு எழுதுவீங்களா இருந்தா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். சரிதானம்மா? ரைட். ஒரு கேள்வியை ஃபுல்லா முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கதைக்கிறதுக்கு தாரேன். அதுக்கப்புறம் நாங்க அதை பார்ப்போம். ஏன்னா டிஸ்டர்ப் ஆகும். ஓகே, அப்ப இந்த கேள்வி உங்களுக்கு சிம்பிளான ஒரு கேள்வி ஒண்ணும். சரியா? இப்ப கேள்வி 2வது கேள்வி சிறிது விளக்குக தான். சில ஆட்கள் ஒரு பந்தியிலே எழுதி விட்டுருவாங்க, அது பிரச்சனை இல்லை. அந்த பந்தியத்தை நான் சொல்றேன், தலைப்பு போட்டு அந்த பந்தியை உடைச்சு கீழே எழுதினா உங்களுக்கு solid மார்க்ஸ் குறைக்க மாட்டான். சரியா? ரைட். ஓகேமா? ரைட். அப்ப நாங்க இப்ப அடுத்த பகுதிக்கு போகிறோம். அப்ப இந்த பாருங்க, அன்றாட நடவடிக்கைகள் இபாதத்தாக மாறுவதற்கு 5 நிபந்தனைகள், தூய எண்ணம், இதெல்லாம் பார்த்தோமே. இவற்றுள் உண்மையில அவங்க போட்டிக்கிறாங்க 4 எழுதப்பட்டிருப்பின் 2 புள்ளிகள். இந்த பாருங்க ஸ்கீம்ல இதுல நீங்க 4 சும்மா மொட்டையா எழுதினாலே உங்களுக்கு 2 மார்க்ஸ். இவற்றை சிறிது விலக்கி இருந்தா 2 மார்க்ஸ். அப்ப இங்க பாருங்க விளக்குறதுக்கு இங்க கொஞ்சம் தான். ஏன்னா இது 4 மார்க்ஸுக்குள்ள கேள்வி தானே. அப்ப முடிஞ்ச அளவு ஷோர்ட்டா எழுதலாம் 4 மார்க்ஸ். நீங்க கொஞ்சம் விளக்கமா எழுதினதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? ஷோர்ட்டா எழுதினா போதும். சிலாக்கள் டீப்பா எழுதுவாங்க, ஆனா கூட எழுதிடுவாங்க. அரைப்பக்கம் 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 ஒவ்வொன்றுக்கும் எழுதிடுவானா ஒரு ஒரு முக்கா பக்கத்துக்குள்ள ஒரு பக்கத்துக்குள்ளேயே அரை பக்கத்துக்குள்ள முடிக்கிற மாதிரி பார்க்கணும். தலைப்பை போட்டு 2-3 வரைக்கும் எழுதியாச்சு, தலைப்பு போட்டு எழுதியாச்சு. சரியா? ரைட். ஆனா பெரிய கேள்வி வரக்குள்ள 6 மார்க்ஸுக்கு, 8 மார்க்ஸுக்கு, 10 மார்க்ஸுக்கு வரக்குள்ள எத்தனை நீ கேட்டு வந்தா அதை கொஞ்சம் நல்லா எழுதும். சரியாவா? கிளியரா விளங்கி நினைக்கிறேன். செகண்ட் பார்ட்ட சரியா விளங்கி செஞ்சீங்கன்னா
நீங்க கூட தான். ரைட். இப்ப நாங்க பார்ப்போம். அந்த கேள்வி முடிஞ்சு. இப்ப பாருங்க அடுத்த கேள்வி. சரியா? தொழுகையின் நோக்கங்கள் 6ஐ குறிப்பிட்டு விளக்கு. சரியா? சில நேரங்கள்ல இது 3 இப்ப கொஞ்சம் உங்களுக்கு லேசுபடுத்துற மாரி 6 எல்லாம் கேட்கிற ஸ்டைல் குறைஞ்சுது. இப்ப 4ஐ குறிப்பிட்டு 2ஐ விளக்குக. அந்த மாதிரி தான் இப்ப வருவது. அல்லது 3ஐ விளக்குக தான் வருவது. சரியா? முதத்தான் 6ஐ எழுத வருது. நான் இந்த ஸ்டைல்ல போட்டேன். கொஞ்சம் நீங்க பயிற்சிக்கு செய்யணும்ன்றதுக்கு. ரைட். இப்ப இதுல பாருங்க தொழுகை நோக்கம் கொடுத்திருக்கிறாங்க. ஸ்கீம் தானே இது. எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தும் உல அமைதி. பெரும்பாலும் தொழுகையால கிடைக்கிற ஆன்மீக லௌகிக பயன்கள் தான் நோக்கமா வருவது. சரியா? ரைட். உல அமைதி சாந்தத்தை பெற்று தரும். தீய பண்புகளை அகற்றும். ரூஹி குணவளித்து ரைட். இது போன்ற 6 விடயங்களை சிறிது விலக்கி எழுதினா 6 புள்ளி. ரைட். இப்போ இதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். கிரகிச்சு கொள்ளுங்க. நீங்க சுயமா எழுதணுமா? ஆதாரங்களையும் தான் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. சுயமா எழுத பழகினீங்கன்னா ஓகே. சரியா? செகண்ட் பார்ட்ட பொறுத்த வரைக்கும் எவ்வளவு எனக்கு விளங்கப்படுத்தலாம். நீங்க மனசுக்கு எடுத்து, நீங்க டைம் ஒதுக்கி, நீங்க பாடமாக்கி, நீங்க ரெடி ஆகி, அந்த கேள்விக்கு சுயமா செஞ்சு எனக்கிட்ட அனுப்பாம, எனக்கு திருத்தப்படாம இது சக்சஸ் ஆகாது. சரியா? நீங்க செஞ்சு பார்த்தா தான் அது விளங்கும். ஒரு 2, 3 கேள்வி செய்யுங்க. அதுக்கு பிறகு இஸ்லாம் இப்படித்தானா? இப்படித்தானா போறேன்னா லேசா பேத்துருங்க. சரியா? அதுல ஆக முக்கியம். நான் அடிக்கடி சொல்றது, முடிஞ்ச அளவு நீங்க நேரம் ஒரு டைம் ஒண்ணு வச்சு, ஒரு கேள்வியோ, 2 கேள்வியோ, இந்த பேப்பரையோ செஞ்சு பாருங்க. சரியா? சக்சஸ் ஆகும் உங்களுக்கு. சரியா? ரைட். அப்ப இதுல பாருங்க நான் ஓமலா சொல்றேன் பாருங்க. எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தும். சும்மா எழுதுறது தானம்மா இது. சரியா? தொழுகையால் கிடைக்கின்ற தொழுகையில இஸ்லாம் எல்லா கடமைகளுக்கும் நோக்கங்களை வச்சுக்குது. தொழுகையில நோக்கத்துல மிக முக்கியமான ஒரு நோக்கம் ஒண்ணாம் நம்பர் போட்டு எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தும். அப்ப சும்மா பொதுவா சொன்னா தொழுகை என்ற கடமை ஒரு நாளைக்கு அதிகாலையிலிருந்து